ஹலோ கைஸ், வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோஸில் நம்ம சேனலில் பாலிட்டிக்கான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். வீடியோஸ் கரெக்டாக வாட்ச் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி பாலிட்டிக்கான வீடியோஸ் நிறைய போட்டுட்டோம். அதில் அடிப்படை உரிமைகளுக்கு ஆல்ரெடி 2 பார்ட்டாக போட்டிருக்கோம். இன்றைக்கி அதுக்கு அடுத்ததுக்கான பார்ட் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பாலிட்டிக்கான வீடியோஸில் நிறைய போட்டிருக்கோம். அதுக்கான அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது சஜஷன் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். படித்ததை திரும்ப அப்படியே விட்டுறாமல் திரும்ப படிங்க. ரிவைஸ் பண்ணும்போது தான் நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆர்டிகல்ஸ்லாம் மெமரி ஆகலை அப்படின்லாம் யோசிக்க வேணாம். ஈஸியாக தான் இருக்கும். திரும்ப படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் வேறு என்னென்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ் நீங்கள் நல்லா டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்போ தான் நம்ம போயிட்டு அங்கே எக்ஸாமில் மெயின் எக்ஸாமில் நம்ம நல்லா பண்ண முடியும். தப்பு பண்ணிவிட்டு அதை நம்ம திரும்ப திருத்திக்கணும். அப்போ தான் நம்ம எக்ஸாமில் நம்ம சரியாக பண்ண முடியும். இந்த பாலிட்டி பொறுத்தவரையிலும் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, எக்ஸாமுக்காக போய் நம்ம படிக்கணும், படிச்சுட்டு மெமரி பண்ணிவிட்டு போய் நம்ம அப்படியே போய் எழுதி வைக்கணும் அப்படி தெரிஞ்சுக்காமல் புரிஞ்சுக்கணும். நம்ம எக்ஸாமில் போய் மார்க் எடுக்கணுங்கிறத தாண்டி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், பாலிட்டி அரசியல் அமைப்பிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம படித்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாலிட்டி அப்படிங்கிறது தான் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு. சரிங்களா? இப்போ இன்றைக்கான வீடியோஸ்குள்ளே போகலாம். நீங்கள் படிக்கும்போது நம்ம இந்த எக்ஸாமுக்காக இதில் ஸ்கோர் எடுக்கணும், இதில் படித்தா நம்மளுக்கு மார்க் வந்துடும் அப்படிங்கிறத தாண்டி அதுவும் முக்கியம்தான். ஆனால் அது மட்டுமே கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம லைஃப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய அரசியலமைப்பு, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு படிங்க. ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி அடிப்படை உரிமைகளில் ஆர்டிக்கல் 30 வரைக்கும் பார்த்தாச்சு. ஒவ்வொரு ஆர்டிக்கலும் நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். தொடர்ந்து நீங்கள் வீடியோக்கு பார்த்துட்டே இருங்க. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் திரும்ப இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிக்கல் என்ன, ஆர்டிக்கல் 32 பார்க்க போகிறோம். இதுவும் அந்த ஆர்டிக்கலே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, ஏன் இது தனியாக சொல்கிறீங்கன்னா, இந்த ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன் முக்கியமானது அப்படின்னா, உள்ளே போகும்போது இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இது ஏன் அப்படி என்ன அப்படி முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆர்டிக்கல் 30 வரைக்கும் அதில் பார்த்துருப்போம். ஆர்டிக்கல் 31 நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். முன்னாடி அடிப்படை உரிமைகள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுப்போம் இல்லையா, அப்போ நம்ம ஆர்டிக்கல் 31 சொல்லியிருப்போம். நீங்கள் ஆர்டிக்கல் 31 அந்த இன்ட்ரோ கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ டக்குன்னு உங்களுக்கு ஆர்டிக்கல் 31னா என்னன்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்திருக்கும். என்ன ஞாபகம் வந்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா இப்போ நான் சொல்கிறேன். அதாவது ஆர்டிக்கல் 31 என்னென்னா நீக்கப்பட்டதுங்க. நீக்கப்பட்டதுன்னா என்ன நீக்கப்பட்டது அப்படின்னா, அரசியலமைப்பில் இந்த அடிப்படை உரிமைகள்லேருந்து ஆர்டிக்கல் 31 நீக்கிட்டாங்க. ஏன் நீக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆர்டிக்கல் 31 எதை பற்றி சொல்லுதுன்னா, சொத்துரிமை பற்றி சொல்லக்கூடியது. ஏன் நீக்கிட்டாங்கன்னா, இது சொத்துரிமை பற்றி சொல்லக்கூடியது. எதை பற்றிங்க சொல்லுது? ஆர்டிக்கல் 31 சொத்துரிமை பற்றி சொல்லக்கூடியது. இந்த ஆர்டிக்கல் 31 அடிப்படை உரிமைகள்லேருந்து நீக்கிட்டு எங்கே போய் வச்சுட்டாங்க அப்படின்னா 307 போய் வச்சுட்டாங்க. 307 வச்சுட்டாங்க. அடிப்படை உரிமைகள்லேருந்து இந்த சொத்துரிமை நீக்கிட்டு பகுதி 3 அடிப்படை உரிமைகள்லேருந்து இந்த சொத்துரிமை நீக்கிட்டு எத்தனாவது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 44வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் 1978 கொண்டு போயிட்டு 307 வச்சுட்டாங்க. சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமானது. இந்த சொத்துரிமை நீக்கப்பட்டது அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த சட்ட திருத்தம் சொன்ன இல்லையா, எத்தனாவது சட்ட திருத்தம்? 44வது சட்ட திருத்தம் 1978 போது ஆர்டிக்கல் 31 நீக்கப்பட்டு 307 சாதாரண சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமைகளிலிருந்து சாதாரண சட்ட உரிமையில் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கொஷின், அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது நம்ம எந்த அரசியலமைப்புலேருந்து கொண்டு நம்ம அடிப்படையாக வச்சு உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நாம்
இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டிக்கல் 32 என்னங்க சொல்லுது அப்படின்னா, அரசியல் அமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை. அப்படின்னா என்னது அரசியல் அமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை அப்படின்னா என்னன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது இப்போது நமக்கு அடிப்படை உரிமைகள் இந்த உரிமைகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்டிக்கல் 14 என்னங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதில் ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு வருதா? சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக யாராவது நடத்தாமல் இருக்காங்களா? ஆர்டிக்கல் 15 என்னங்க சொல்லுது, ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. எங்கேயாவது இந்த மாதிரி ஜாதிய பாகுபாடுகளோ இல்லை மத பாகுபாடுகளோ இல்லை வேற்று மொழி பாகுபாடுகளோ பார்க்கப்படுதா? அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அரசியல் அமைப்பின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தில் போய் முறையிட்டு தீர்வு வாங்க முடியும். அதை பற்றி அது தீர்வு வாங்க முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை சொல்லக்கூடியது இந்த ஆர்டிக்கல் 32. ஆல்ரெடி அடிப்படை உரிமைகளை என்னென்னு சொல்லிட்டாங்க முன்னாடி. அதில் ஒரு விஷயம் பாதிப்பு ஏற்படுது, ஏதாவது அது பாதிப்பு இந்திய மக்களுக்கு அதில் பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா இந்த ஆர்டிக்கல் 32 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இந்த ஆர்டிக்கல் 32 சிறப்பாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அரசியலமைப்பின் இருதயம் மற்றும் ஆன்மா. ஆர்டிக்கல் 32 ஆர்டிக்கல் 32 என்னங்க, அரசியல் அமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை. அப்போ அந்த அரசியல் அமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறத டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் என்னன்னு சொல்கிறாருன்னா, அரசியலமைப்பின் இருதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது இப்போ இந்த அளவுக்கு சொல்கிறாருன்னா இப்போ அந்த ஆர்டிக்கலுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அதில் இந்த அடிப்படை உரிமைகளில் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அந்த பாதிக்கப்பட்ட நபர் இந்த ஆர்டிக்கல் 32 அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக போயிட்டு அந்த உச்சநீதிமன்றத்தை நாடலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றம் அப்படின்னா அதற்கான ஆர்டிக்கல் 226 உயர்நீதிமன்றம்னா 226 அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, அதன் அடிப்படையில் ஒரு நபர் வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் 5 வகையான நீதி பேராணைகள் வழங்கலாம். சரிங்களா? எத்தனை வகையான நீதி பேராணைகள்? 5 வகையான நீதி பேராணைகள் வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீதி பேராணைகள் அப்படிங்கிறது எந்த அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்து அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது. இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் கேட்டிருந்தேன், அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது எங்கேருந்துங்க வாங்கியிருப்பாங்க? அமெரிக்காவிலேருந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? அங்கேருந்து பெறப்பட்டது. நீதி பேரணிகள் அப்படின்றது இங்கிலாந்து பெறப்பட்டதுன்னா என்னன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது அதை அடிப்படையாக வச்சு அது மாதிரி அதையே அப்படியே பண்ண கிடையாது, அதில் சில திருத்தங்கள் பண்ணி இப்படிலாம் பண்ணால் நம்ம இந்திய நாட்டுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய வல்லுநர்கள் இப்போ நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த நீதி பேராணைகள் மொத்தம் 5 வகையான நீதி பேராணைகள் இருக்குது. அதுக்கப்புறம் நீதி பேராணைகளையும் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறாரு. என்னென்னா, நீதி பேராணைகள் அப்படின்றது அடிப்படை உரிமைகளின் அடிப்படை. இந்த நீதி பேராணைகளை அடிப்படை உரிமைகளின் அடிப்படை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்கலாம். டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் ஆர்டிக்கல் 32 என்னங்க சொன்னார்? ஆர்டிக்கல் 32 அரசியலமைப்பின் இருதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்கலாம். டாக்டர் B.R. அம்பேத்கர். இப்படியும் கொஷின் கேட்கலாம். இல்லை, அதாவது அரசியலமைப்பின் இருதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு எந்த ஆர்டிக்கலை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம எது கிளிக் பண்ணோம்? ஆர்டிக்கல் 32 அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம். இந்த நீதி பேராணைகள் இவர் என்ன சொல்லியிருக்காரு? அடிப்படை உரிமைகளின் அடிப்படை. இப்போ தலைவர்கள் சொன்ன கூற்றுகள்லாம் நமக்கு நிறைய வரும். பாலிட்டியில் பெருசாக வராது, ஒரு சில இது வரும். அந்த மாதிரி கூற்றுகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேருந்து நமக்கு கொஷின் கேட்பாங்க.
சரி, இப்போ இந்த 5 வகையான நீதி பேராணைகள் வந்து பார்க்கலாம். என்னென்ன நீதி பேராணைகள் அப்படின்னா, ஆட்கொணர்வு நீதி பேராணை, செயலுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேட்பு நீதி பேராணை, தகுதிமுறை வினவும் நீதி பேராணைன்னு சொல்லிட்டு மொத்தம் 5 வகையான நீதி பேராணைகள் வந்து நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஆட்கொணர்வு அப்படின்னா என்னென்னா, உடலை பெறுதல் அப்படின்னு சொல்லி பொருள் சொல்லலாம். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து சட்டவிரோதமாக காவலில் வைக்கப்பட்டிருந்தாங்களோ இல்லை சட்டவிரோதமாக கைது பண்ணி அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீதிமன்றத்தின் முன்னாடி ஆஜர்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை வந்து சொல்லுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஜெய்பீம் படத்தில் வந்து இந்த ஆர்டிக்கல் பற்றி பேசியிருப்பாங்க. ஹேபிஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஹேபிஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த 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 ஆர்டிக்கல் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டிக்கலையும் ஒரு சில நிகழ்வுகளில் வந்து பிறப்பிக்க இயலாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எந்தெந்த நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, சட்டப்படியான இப்போ சட்டப்படியாக இந்த குற்றம் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியான ஒரு இது இருக்கும்போது நம்ம கைது பண்ணாங்கன்னா அந்த டைமில் வந்து நம்ம அந்த நீதி பேராணை வந்து பிறப்பிக்க முடியாது. இல்லை அவங்க வந்துட்டு நீதிமன்ற அவமதிப்பதற்காக அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா அந்த டைம்லையும் பிறப்பிக்க முடியாது. தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தின் மூலம் அந்த நபரை சிறைப்படுத்தினதுக்கப்புறம் அவங்கள வந்து திரும்ப அந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை வந்து பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்தது செயலுறுத்தும் நீதி பேராணை. அடுத்தது என்னங்க, செயலுறுத்தும் நீதி பேராணை. ஆட்கொணர்வு நீதி பேராணை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆட்கொணர்வு நீதி பேராணை என்ன, ஒரே வேர்டு தான். ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க, சிறையில் வச்சுட்டாங்க அப்படின்னா நீதிமன்றத்தின் முன்னாடி ஆஜர்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் 4க்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், சரிங்களா? அடுத்து செயலுறுத்தும் நீதி பேராணை. இந்த நீதி பேராணைகள் வந்து நம்மளுடைய 10th புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. நீதி பேராணைகள் ஒவ்வொன்றுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செயலுறுத்தும் நீதி பேராணை. இந்த செயலுறுத்தும் நீதி பேராணை இன்னொரு பேர் என்னென்னா கட்டளை உறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது, கட்டளை உறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனுடைய பொருள் வந்து என்னென்னா கட்டளையிடுறது தான். அதாவது இப்போது உச்சநீதிமன்றம் இருக்கு இல்லையா, அதற்கு கீழுள்ள நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள், நடுவர் நீதிமன்றங்கள், இந்த மாதிரிலாம் கீழுள்ள நீதிமன்றங்களுக்கு இருக்குது இல்லையா, அந்த நீதிமன்றங்களுக்கு அவங்களுடைய கடமைகள் வந்து அவங்க செய்ய தவறும் பொழுது இந்த ஆணை வந்து பிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நீதித்துறையின் தீர்ப்பினை செயல்படுத்தாத போது அதனை செயல்படுத்துறதுக்காக இந்த நீதி பேராணை வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது அது யார் சொல்வானா, உச்சநீதிமன்றமோ இல்லை உயர்நீதிமன்றமோ அதற்கு கீழுள்ள நீதிமன்றங்களுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி அந்த வழக்குகளை வந்து நீங்கள் சரிபார்க்கணும், நீங்கள் செய்ய வேண்டிய கடமை நீங்கள் செய்யலை, அந்த கடமை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த செயலுறுத்தும் நீதி பேராணை. அதிலே வந்துருச்சு இல்லையா, செயலுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கும்போது ஒரு விஷயம் செய்யாமல் இருக்கும்போது அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி மேல் நீதிமன்றம் வந்து கீழ் நீதிமன்றங்களுக்கு, ஒரே லைன் தான், மேல் நீதிமன்றங்கள் வந்து கீழ் நீதிமன்றங்களுக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடக்கூடியதான் இந்த செயலுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் செயலுறுத்தும்னு சொல்லலாம், கட்டளை உறுத்தும்னு சொல்லலாம், செயலுறுத்தும்னு சொல்லலாம், கட்டளை உறுத்தும்னு சொல்லலாம். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படிங்கிறது ஒரு நபர் கைது செய்யப்படும் போது அந்த நபர் வந்து எதற்காக கைது செய்யப்பட்டார், அதாவது சட்டவிரோதமாகவோ இல்லை முக்கியமாக அந்த வேர்டு தான் முக்கியமானது, சட்டவிரோதமாக கைது செஞ்சு காவலில் வைக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த நபரை வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜர்படுத்துறதுக்காக வர அந்த போடப்படக்கூடிய பேராணை தான் வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை. செயலுறுத்தும் நீதி பேராணைனா ஒரே ஒரு லைன் தான், மேல் நீதிமன்றங்கள் கீழ் நீதிமன்றங்களுக்கு இடக்கூடிய ஆணை தான் வந்து செயலுறுத்தும் நீதி பேராணை. நெக்ஸ்ட் என்னன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா என்னென்னா, இப்போ கீழ் நீதிமன்றங்களோ இல்லை தீர்ப்பாயங்களோ இல்லை அதிகாரிகளோ அவங்க தங்களுடைய வரம்பை மீறி செயல்படும் பட்சத்தில், தங்களுடைய வரம்பிற்கு முரணாக செயல்படும் பட்சத்தில் அந்த செயல் செஞ்சதுக்காக தடை
தடை செய்யக்கூடிய அந்த தடை செய்யறதுக்காக பிறப்பிக்கப்படக்கூடிய நீதி பேராணை இருக்கு இல்லையா, அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, தடையுறுத்தும் நீதி பேராணை. இதிலே வந்து என்னாச்சு, தடையுறுத்தும்ட்டாங்க. அப்போ தடை விதித்தல் ஒரு விஷயம் செய்யக்கூடாத ஒரு செயலை வந்து அவங்க செய்கிறாங்க. எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, கீழ் நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, தீர்ப்பாயங்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய அதிகார வரம்பை மீறி அவங்க அதிகார வரம்பிற்கு முரணாக அவங்க செயல்படும் போது அதை வந்து அந்த செயலை வந்து தடை செய்யறதுக்காக பிறப்பிக்கப்படக்கூடிய நீதி பேராணை தான் தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆவணக்கேட்பு நீதி பேராணை. நெக்ஸ்ட் என்னங்க, ஆவணக்கேட்பு நீதி பேராணை. ஆவணக்கேட்பு நீதி பேராணை அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை. நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது ஆவணம் வழங்கு நீதி பேராணை அப்படின்னும் சொல்லலாம்னு சொல்கிறாங்க. ஆவணம் வழங்கு நீதி பேராணை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீதி பேராணை வந்து தடையுறுத்தும் நீதி பேராணை போல் இல்லாமல் இப்போ அந்த தடையுறுத்தும் நீதி பேராணை என்ன பண்ணால் ஒரு செயலை வந்து செய்ய வேணான்னு சொல்லும். ஆனால் இந்த ஆவணக்கேட்பு நீதி பேராணை என்னன்னா அந்த செயலை வந்து செய்ய வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த தவறை சரி செய்கிறதுக்கு பேராணைகளை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரமும் இந்த ஆவணக்கேட்பு நீதி பேராணையின் மூலயமா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. இப்போ ஒரு நபர், ஒரு அரசு அதிகாரியோ யாராக இருந்தாலும் சரி, ஒரு தகுதியின் அடிப்படையில் ஒரு இதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க எந்த தகுதியின் அடிப்படையில், தகுதிமுறை, அதில் தகுதிமுறைன்னு வந்துருச்சு. அப்போ எந்த தகுதியின் அடிப்படையில் அவங்க அந்த பதவியில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக பிறப்பிக்கக்கூடிய நீதி பேராணை தான் வந்து தகுதிமுறை நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எத்தனை நீதி பேராணைகள் பார்த்துருக்கோம்? 5 நீதி பேராணைகள் பார்த்துருக்கோம். அந்த நீதி பேராணைகள் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 32 அடிப்படையில் தான் நீதி பேராணைகள் வந்து உச்சநீதிமன்றம் வந்து நீதி பேராணைகளை பிறப்பிப்பாங்க. 226 அடிப்படையில் உயர் நீதிமன்றங்கள் வந்து நீதி பேராணைகளை வந்து பிறப்பிப்பாங்க. நீதி பேராணைகளை அடிப்படை உரிமைகளின் அடிப்படை அப்படின்னு சொன்னது யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். 5 வகையான நீதி பேராணைகள் இருக்குது. என்னென்ன? ஆட்கொணர்வு நீதி பேராணை, செயலுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேட்பு நீதி பேராணை, தகுதிமுறை வினவும் நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஒரு டைம் சொல்லிட்டேன். அதாவது அரசியல் அமைப்பின்படி தீர்வு காண முடியுமே அப்படிங்கிறது ஆர்டிகல் 32. இந்த ஆர்டிகல் 32 இருதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொன்னது வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். 5 வகையான நீதி பேராணைகள் பிறப்பிக்கப்படுது. ஆட்கொணர்வு நீதி பேராணை, செயலுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேட்பு நீதி பேராணை, தகுதிமுறை வினவும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போதைக்கு நம்ம அடிப்படை உரிமைகள் பார்த்தாச்சு. அந்த அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது அது வந்து எதன் அடிப்படையில் நம்ம எப்படி அது நீதிமன்றத்தில் போயிட்டு அணுகி அதற்கு தீர்வு காண முடியும், அதற்கான ஆர்டிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தாச்சு. இப்போ அடிப்படை உரிமைகள் சொல்லிட்டாங்க. இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதா, இல்லை இந்திய மக்களுக்கு மட்டும் பொதுவானதா, இல்லை இந்த இந்திய நாட்டில் வேறு சில நாட்டினரும் இங்கே வந்து வாழ்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு பொதுவானதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஷின் வந்திருக்கும். அதுக்கும் வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பிலே வந்து சொல்லியிருக்காங்க. இந்திய குடிமக்கள் இருக்காங்க இல்லையா, நமக்கெல்லாம் மட்டுமே உரிய இந்த ஆர்டிகல் வந்து இந்திய குடிமக்கள் மட்டும்தான் இந்த ஆர்டிகலின் அடிப்படை உரிமைகள் வந்து பெற முடியும். அதாவது சரத்து 15 என்னங்க, ஜாதி, மதம், இனம், மொழி அதன் அடிப்படையில் வேறுபடுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதன் கீழே வந்து அந்த 15ல் 1, 15ல் 2 அந்த மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறம் 16, 19, 29, 30 இதெல்லாம் நீங்கள் போயிட்டு போன வீடியோவில் பார்க்கணும். ஒவ்வொரு ஆர்டிக்கலும் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். எல்லாமே இந்த வீடியோலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. முன்னாடி இருக்க வீடியோவில் இந்த ஆர்டிக்கல், அப்போ ஒருவேளை நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா உடனே இந்த ஆர்டிக்கல் சொன்னோடனே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரணும், ஓ இந்த ஆர்டிக்கல் வந்து அதை பற்றி தான் சொல்கிறாங்க, இந்த ஆர்டிக்கல் வந்து அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அரசியல் அமைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஞாபகம் வரணும். இப்போ இதில் வந்து எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, இந்திய குடிமக்கள் மட்டுமே பெறக்கூடிய அடிப்படை உரிமைகள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 15, 16 ஆச்சா, 19,
தனியாக 19, அதுக்கப்புறம் 29, 30 ரெண்டு ரெண்டு ஜோடி ஜோடியாக அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இது நான் இந்த 1, 2, 3, 4, 5 இது வந்து இந்திய குடிமக்கள் மட்டும் பெறக்கூடிய அடிப்படை உரிமைகள். நெக்ஸ்ட்டு இந்திய எல்லைக்குள் இருக்கக்கூடிய அனைவருமே வெளிநாட்டினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே இந்த அடிப்படை உரிமைகள் வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த எதிரி நாட்டினருக்கு வந்து இது அவங்கள தவிர, எதிரி நாட்டினர் தவிர மீதி வெளிநாட்டினர் அனைவருக்குமே வந்து இந்த அடிப்படை உரிமைகள் வந்து வழங்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த ஆர்டிகல்ஸில் என்னென்னா சரத்து 14, 20, 14 என்கிற சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 20 இன்னொரு ஒரு விஷயம் முன்னாடி பல வீடியோவில் சொல்லியிருக்குன்னா என்னன்னு தெரில. இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர், ஆளுநர் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில விலக்குகள் இருக்குது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு விலக்குகள் இருக்குது. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன 361 1 வந்து அதை பற்றி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அது பல வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன சொன்னேன், சரத்து 14, சரத்து 20, சரத்து 21, 21A, 22, 23, 24, 25, 26, 27, 28 லைனாக பாருங்கள். 21லேருந்து லைனாக இருக்குது. 14 மட்டும் பார்த்துக்கோங்க. 14, அதுக்கப்புறம் 20லேருந்து 28 வரைக்கும் அப்படியே லைனாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த அடிப்படை உரிமைகள் தொடர்பாக வழக்குகள் வந்து நமக்கு போடப்பட்டிருக்கும். அடிப்படை உரிமைகள் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் வந்து தொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வழக்குகள்லேருந்து நம்ம கொஷின் கேட்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் இது பார்த்துடலாம். ஏகே கோபாலன் வழக்கு எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா 1950 வந்து போட்டிருக்காங்க. ஏகே கோபாலன் வழக்கு 1950 போட்டிருக்காங்க. இந்த ஏகே கோபாலன் வழக்கு இந்த வழக்கு வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா சரத்து 21 இருக்கு இல்லையா, அந்த சரத்து 21 அடிப்படையில் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு எதிராக அல்லாமல் நிர்வாக நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை எதிர்த்து தடுப்பு காவலில் சட்டப்படியான விதிமுறைகளை மட்டுமே பார்க்க வேண்டும், இயற்கை நீதியை பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏகே கோபாலன் வந்து அவங்கள வந்து தடுப்பு காவலில் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஏகே கோபாலன் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து தடுப்பு காவலில் வச்சுருப்பாங்க. அவங்க அவங்க வந்து வழக்கு தொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து 1950 ஏகே கோபாலன் வழக்கு. அடுத்து சங்கரி பிரசாத் வழக்கு 1951, செம்பகம் துரைராஜன் வழக்கு 1951, கூலக்நாத் வழக்கு 1967, கேசவானந்த பாரதி வழக்கு 1973, மேனகா காந்தி வழக்கு 1978. இந்த வழக்குகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் இந்த கேசவானந்த பாரதி வழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் அடிப்படை உரிமைகள் உட்பட அனைத்து பகுதிகளையும் திருத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு வந்து இந்த கேசவானந்த பாரதி வழக்கு. இது எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னா 1973 இந்த கேசவானந்த பாரதி வழக்கு வந்து போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மினர்வா மில் வழக்கு 1980, இந்திரா சஹானி வழக்கு 1992, ஐஆர் கொள்கை வழக்கு 2007. அடுத்து இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது பகுதி 3 சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த பகுதி 3 தவிர அரசியலமைப்பில் வேறு என்ன உரிமைகள் இருக்குது அப்படின்னா ஆர்டிக்கல் 265. ஆர்டிக்கல் 265 வந்து என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை, சட்ட அதிகாரத்தை தவிர வேறு எந்த வரியும் வசூலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 265. 300A வந்து ஒருவரின் சொத்து பாதுகாப்பு மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 300A. 301 வந்து நாட்டினுடைய எந்த பகுதிகளில் வேணால் வர்த்தகம், வணிகம் மற்றும் மற்ற உறவுகள் வந்து இலவசமாக இருக்கும். இந்திய பகுதிகளில் இந்தியா முழுவதும் எங்கே வேணால் இதை வந்து வணிகம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 326 வந்து மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்கள் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் அமையும். அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் 18 வயது முடிந்த அனைவருமே வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து எதுனா 326 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியின் போது ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஆர்டிக்கல் 19 வந்து அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்போங்க செயல்படுத்துவாங்க 356.
அந்த ஆட்சியின் அடிப்படையில் ஆர்டிகல் 19 தானாக செயலிழுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 358. ஆர்டிகல் 358 இது சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 358, அதாவது ஆர்டிகல் 19 தானாக செயலிழுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆர்டிகல் 20, 21 தவிர மற்ற அனைத்தும் நிறுத்தி வைக்கப்படும். இதை பற்றி சொல்லக்கூடியது வந்து 359. இது எப்போனா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து செயல்பாட்டில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.